ஸோ மேம் ஃபாஸ்டிங் இருந்தால் அந்த கேன்சர் செல்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகுமா? அது உண்மையா? இருந்து பார்த்தங்க இருக்க முடியாது நம்மளால், அதானே கஷ்டம். ஏன்னா இந்த பாஸ்ட் விமென்லாம் இந்த வீக்லி ஃபாஸ்டிங் இருக்கிறது 48 days அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜென்ரல் டீடாக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வி ஷுட் நாட் புட் இன்சைட் டாக்ஸன். ஓகே, ஃபஸ்ட்டு டாக்ஸின்ஸை உள்ளே போடக்கூடாது. அதுக்கப்புறம் சப்போஸ் தெரியாமல் நான் ஏதாவது உள்ளே போட்டிருக்கேன்னா ஐ கேன் டூ டீடாக்ஸ். அந்த டீடாக்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிவ் ரெஸ்ட் டு யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு. ஃபாஸ்டிங்னா உடனே நம்மளால் 24 hours நாட் பாசிபிள். நம்ம வேலை பார்க்கணும், நம்ம வேலையெல்லாம் செய்யணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, படிக்கிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அன்றைக்கி என்ன ஆகும்? படிக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அதனால் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டீடாக்ஸ் மெத்தட்ஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உள்ளே என்னென்ன போடுறீங்களோ டாக்ஸின்ஸை ஸ்டாப். ஃபஸ்ட்டு டாக்ஸின் எது தெரியுமா? ஈஸிலி அவைலபிள் நம்ம உடம்புல நம்ம போடக்கூடிய டாக்ஸின் எது தெரியுமா? சுகர். ஸோ இட்ஸ் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் இன் ஆல் ரிசர்ச்சஸ். சுகர் இஸ் த ப்ரைம் காஸ் இன்ஃப்ளமேட்ரி. ஸோ உங்களுக்கு அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நான் என்ன டாக்டர் பண்ணணும்னா சுகரை ஸ்டாப் பண்ணுங்க, அது நமக்கு செட் ஆகாது. ரொம்ப கஷ்டமாச்சு. சுகர்னா ஒயிட் சுகர் மட்டும் கிடையாது, எதெல்லாம் ஒயிட் சுகர் போடுவாங்க அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து எல்லாத்தையும் ஒயிட் சுகர் வேண்டாம் சொன்ன மேடம் நான் சாக்லேட் சாப்பிட்லாமா, நான் அந்த ஸ்வீட்டு சாப்பிட்லாமா, இப்படி வரிசையாக. ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸின்ஸை உள்ளே போடாதீங்க. அதுவே நம்ம உடம்புக்கு நம்ம செய்யக்கூடிய ஹெல்ப். டேட்ஸ் நேச்சுரல் ஃப்ரூட்டு சார் அது. ஆமாம், பழங்களில் உள்ள இனிப்பு அது வேற. நான் சொல்கிறது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு சுகர், ரிஃபைன் சுகர், ப்ராசஸ்டு சுகர், பதப்படுத்துறது. அந்த பதப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸில் தான் அந்த பொருள் தன்னுடைய இனிப்பு தன்மையை தவிர மற்ற எல்லாத்தையும் இழந்துருது. சுகர் எதுலேயும் தயாரிக்கிறோம்? கரும்புச்சாறுலேருந்து தானே தயாரிக்கிறோம். ஆனால் கரும்புச்சாறை டைரெக்டாக குடிக்கும்போது நமக்கு நல்லது. அதே அது ஒயிட் சுகராக வரும்போது இட் பிகம்ஸ் அ இன்ஃப்ளமேட்ரி ஒரு திங்காக போயிடுது அந்த சுகர். ஏன்னா நீங்கள் யாரை வேணாலும் எந்த டாக்டர் வேணாலும் கேளுங்க, கேன்சர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் சுகர், அதான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. சுகர் எடுக்காதீங்க, ரெண்டாவது வெயிட்டு போடாதீங்க. எல்லாருக்குமே எந்த ஒரு கட்டி இருந்தாலும் உடனே நம்ம என்ன கேட்போம் டாக்டர்கிட்ட? டாக்டர் இந்த கட்டி கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதானே கேட்போம். ஸோ அப்போ எந்த கட்டியுமே கேன்சராக மாறலாம். பட் யாருக்கு மாறும் அந்த கட்டி அப்படின்னா டயபெட்டிஸ் சுகர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கும் அந்த கட்டி கேன்சராக மாறுறதுக்கு. அதே மாதிரியே வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பாடியில் சுகர் வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், அவங்களுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் சில பேருடைய உடலினுடைய தன்மை பரம்பரையாகவே அவங்களுக்கு கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால் ஒன்று பண்ணணும்னா, டீடாக்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பட்னி கிடந்து படிப்பை கெடுத்துக்க வேண்டாம், நல்லா படிங்க, சுகரை மட்டும் கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா? ஃபாஸ்டிங்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்மளால் 24 hours ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா? கஷ்டம். இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா நம்மளுடைய அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. நம்ம வேலை செய்யணுன்னா நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், சரி காலைல நான் இட்லி சாப்பிட வேணாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆனால் பசிக்கும் போது நான் எங்கே போய் விழுவேன்? நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ், அதில் தான் விழுவேன். ஸோ அதுக்கு பெட்டர் இட்லியவே சாப்பிட்டுட்டு போயிடும். ஓகேயா? ஸோ அதனால தான் நான் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே சொல்கிறது, உங்களையே நீங்கள் அப்படியே தீவிரமாக வருத்திக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக போங்க, ஆனால் ஸ்டடியாக இருங்க. கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஒரு இதை ப்ராக்டிஸ் பண்ண, யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், ப்ரீத்திங் இஸ் ஒன் ஆஃப் த டீடாக்ஸ். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, மூச்சு பயிற்சி நல்ல ஒரு டீடாக்ஸ். ஏன் அது ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸ் சொல்லுங்கள்? ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி. நம்ம எப்பயுமே ஆக்சிஜன் மூச்சு விடும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? மூச்சை உள்ளே இழுக்கும் போது ஆக்சிஜனை, காற்றுல இருக்க ஆக்சிஜனை இழுக்கிறோம். திரும்ப நம்ம மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறோம். ஆனால் நீங்கள் கான்ஷியஸாக
ஏன்னா நம்ம கவனிக்கிறது இல்லை, அதான் தானாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அதை போய் என்னது கவனிப்பானே, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு பேசாமல் விட்டுறோம். அப்போ நம்ம உள்ளே இழுக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப மினிமல் ஒரு குட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே நம்ம கான்ஷியஸாக நல்லா மூச்சு ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்றது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிள். அது புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நான் போய் அந்த இடத்துல போய் உட்காந்து இந்த பொசிஷனில் உட்காந்தா தான் எனக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், எதுவுமே கஷ்டமே கிடையாது. ஓகேயா? என்ன பண்ணணும், நீங்கள் இழுக்கிற மூச்சு எவ்வளோ உங்களால் இழுக்க முடியுமோ இழுத்துக்கங்க, கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ வைங்க, அடுத்து எவ்வளோ அதை வந்து வெளியில் விட முடியுமோ விடுங்க. இவ்வளோ தான், சிம்பிள். கவுண்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக ஒரு 10 உள்ளே இழுக்கணும், ஒரு 5ஆவது நான் உள்ளே வச்சுருக்கணும் காற்றை, அடுத்து ஒரு 10. நான் சொல்லும்போது சிம்பிளாக இருக்கும், அதை ரியலாக செஞ்சு பாருங்கள். ஒரு 4-5 தடவைக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாது, டயர்ட் ஆயிடுவோம். இது என்ன வேறு வேலை இல்லை, ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இந்த மூச்சு வேலை பார்த்துக்கிட்டு. அதுதான் கரெக்ட், அதை தான் சார் நான் சொல்ல வந்தேன். டீடாக்ஸ்க்கு இப்போ ஃபாஸ்டிங் கேட்டாங்க இல்லையா, அதுக்காக நான் சொன்னேன். இதை விட ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இஸ் ஒன் ஆஃப் த டீடாக்ஸ். நீங்கள் எடுக்கிற காற்றுல உள்ள ஆக்சிஜனை அதிகமான அளவு உள்ளே வந்து கிரகிக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நம்ம பண்ணுறதில்ல. அதிகமான ஆக்சிஜன் கிடைக்குமா, எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். இட் வில் கீப் யூ ஃப்ரெஷ். அந்தந்த செல்லு தன்னுடைய வேலையை நல்லா செய்கிறதுக்கு அது உதவி செய்யும், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நீங்கள் நல்லா படித்து சூப்பராக பாஸ் பண்ணணும். இது இப்போ நான் சொன்ன டீடாக்ஸ் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகேயா?